இன்றைக்கி கட்லா மீன் தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். நல்லா சுத்தம் பண்ணி 2-3 தண்ணியில் கழுவி எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலும் நம்ம கல் உப்பும் மஞ்சளும் போட்டு இன்னொரு நல்லா கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நான் வறுவல் தான் செய்ய போகிறேன். ஏன்னா நம்ம மட்டன் எடுத்துக்கிறதுனால குழம்புக்கு அதை வச்சு இது வறுவல் தான். நல்லா மஞ்சள் தண்ணியிலையும் உப்புலேயுமே நல்லா கழுவிக்கலாங்க. கழுவி அப்புறம் நம்ம மீன் வறுவல் எப்படி பொடியெல்லாம் சேர்த்துறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், வறுவலுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். இந்த பொடி எல்லா மீன் கடையிலேயே கிடைக்கும். இங்கே கிடைக்கிது. இதில் எல்லாமே கலந்துருக்குது. இருந்தாலும் நாம் மீன் வறுவல் பொடி இல்லைன்னா வீட்டில் அரைச்ச இந்த குழம்பு மிளகாத்தூள் இல்லைன்னா மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள், மஞ்சத்தூளும் போட்டு கலந்துங்க. நான் இது மீன் வறுவல் பொடி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு, கொஞ்சோண்டு உப்பு, ஏன்னா இது உப்பு மஞ்சளும் போட்டு கழுவிக்கிறோம். அதனால் கொஞ்சோண்டு உப்பு இதெல்லாம் போட்டு இந்த மீனில் போட்டு பரட்டிக்கலாங்க. பாருங்கள், நல்லா பெரட்டி வச்சாச்சு. இது நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம பொரிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த பொடி தான் நான் சொன்னது. இந்த பொடி எல்லா மீன் கடையிலையும் கிடைக்கும். இந்த பொடி தான் வச்சு தான் அவங்க வறுவல் பண்ணுறாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கிட்டு நீங்களே வீட்டில் செஞ்சு நம்மளே அந்த மாதிரி கடையில் கிடைக்கிற மாதிரி நம்மளும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த வறுவல் பாருங்கள், இந்த கலரில் தான் இருக்கும். அவங்க இந்த பொடி ஒவ்வொரு கடையில் விற்கிறாங்க, ஒவ்வொரு கடையில் விற்கிறதில்ல. இது வாங்கிட்டு வந்தீங்கன்னா சிக்கன் சில்லிக்கும் போட்டுக்கலாம். இது பாருங்கள், மீன் வறுவலுக்கும் பாருங்கள் என்ன கலர் கொடுக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும். கடையில் நம்ம எப்படி மீன் வறுவல் வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி இதை வாங்கி செஞ்சு பாருங்கள். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பொரிக்கிறப்போ நான் காட்டுறேங்க. ஊறிடுச்சுங்க. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் காஞ்சிட்ருக்குது. நம்ம இந்த மீனை போட்டுடலாங்க. 2 மீனாக போட்டுக்கலாங்க. கொஞ்சமாக தான் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். ஏன்னா நிறையா ஊற்றினோம்னா வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் அந்த எண்ணெய் யூஸ் பண்ண முடியாதுல்ல. கொஞ்சமாக 2 போட்டு பொரித்து எடுத்துக்கலாங்க. நல்லா 2 பக்கம் நல்லா வேகுங்க. இந்த மட்டன் குழம்புக்கெல்லாம் வதக்கி எடுத்து வச்சுட்றேங்க. இது ஒரு நாளைக்கு நான் மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறேன்னு வீடியோ போடுறேங்க. நல்லா வெந்துருச்சுங்க. இது எடுத்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி எல்லா மீனையுமே அந்த மாதிரி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் மீன் பரட்டுறப்போ எலுமிச்சம்பழம் சேர்த்துல, ஏன்னா அந்த பொடியிலேயே புளிப்புத்தன்மை இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் சேர்த்துக்கிங்க. இந்த மாதிரியே எல்லா மீனையுமே நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. நான் இன்னும் 2 போட்டு எடுத்துட்றேங்க. போட்டு எடுத்து வச்சுருக்கேன். நீங்களும் இதே மாதிரி கட்லா மீன் எடுத்திங்கன்னா, எந்த மீன் எடுத்தாலும் இதே மாதிரி பொடியெல்லாம் போட்டு இந்த மாதிரி வறுத்து சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உடம்புக்கு ரொம்ப நல்லது. மீன் வாரத்தில் 1 நாள் 2 நாள் சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.